அனைவருக்கும் நமஸ்காரம். மகாபரிவாளோட அனுகிரகமான வார்த்தை, நான் இருக்கேன். அந்த தெய்வத்தின் குரலை ஒட்டி மகாபரிவாளின் பக்தர்கள் பெற்ற தரிசன அனுபவங்களை வில்லிசையாக்கி எளிமையான மக்களுக்கும் எல்லோருக்கும் பயன் தரும் வகையில் இந்த ஒரு படிவத்தை தயார் செய்ய சொன்ன பிவி பவன் நிறுவனம், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார், எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு ஆரம்பிக்கிறோம். இதில் என்ன ஒரு ஃபார்மேட் நாங்கள் பண்ணியிருக்கோன்னா, முதல்ல வில்லிசைக்குரிய பாடல், அடுத்து தெய்வத்தின் குரல் ஒன்று, ஒவ்வொரு அனுபவத்துக்கும் மத்தியில் ஜெய ஜெயசங்கர இந்த கோஷத்தை நிறைய சொல்லணும். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் சொல்லணுங்கிறது நிர்வாகத்தினுடைய ஒரு பரிசுத்தமான எண்ணம். அந்த எண்ணத்தை உங்களுக்கு நான் ஏன் முதல்ல சொல்கிறேன்னா, பாடும்போது நாங்கள் இப்படி கை காமிச்சா அது பதிவாகுது, இருந்தாலும் பரவாயில்ல, கை காமிக்கலாம். நீங்கள் எல்லோரும் இருப்பவா சேர்ந்துக்கிட்டு பாடுங்க, அதுவே இதயத்தோடு நிறைவாக இருக்கும் என்று அடியே நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு நாங்கள் அன்போடு ஆரம்பிக்கின்றோம். இறுதியாக பெரியவா ஆத்திசூடின்னு என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் பரமாச்சாரியா முன்னாடி பாடின பாடலோடு நிறைவு செய்வோம். இது கிட்டத்தட்ட பல வாரங்கள் போகுது. அடுத்த வாரம் ஒரு அன்பான வேண்டுகோள், இது முழுக்க முழுக்க பெரியவா மகிமை, மற்ற எந்த மகிமையும் இல்லை, அது பெரியவா மகிமை. அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த நம்பிக்கையும் பக்தியும் பெருக்கும் ஏற்படுவதற்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்கள் நிறைய அனுபவிக்கணும் என்பது எங்கள் அன்பு ஐயா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அண்ணா உங்களிடம் விடுக்க சொன்ன வேண்டுகோள். அதை நான் அன்போடு அவர் தங்கையாக சமர்ப்பிக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெய ஜெயசங்கரா. நமஸ்காரம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. விழுப்புரம் வேதவானில் உதித்தது சுவாமிநாதம், வில்லிசை வேள்வி வானில் ஆச்சாரியாள் தரிசன யோகம், தெய்வத்தின் குரலே வேதம், தந்தனத்தோம் ஜீவகீதம், நாயிருக்க என்னும் பேச்சு, நாயிருக்க என்னும் பேச்சு, நமக்கெல்லாம் அதுவே மூச்சு. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தானே தந்தானே தானே தானே தந்தானே, தானே தந்தானே தானே தானே தந்தானே. அவன் நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வெல்லுவாழ்வு, அவன் நல்லதொரு தமிழ் கலை வெல்லுபாட்டு, அவன் முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை, சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை, அவன் சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை. எத்தனையோ செய்திகளை
இருக்கு பெரியவா தொட்டவில்லை இங்கே இருக்கு பிரியமான வில்லிசையும் இங்கே இருக்கு வில்லிருக்கும் இடத்தினிலே இங்கே இருக்கு விஜயனாக நாம் இருக்க வெற்றி இருக்கு பரந்தாமன் ஆசையிலே ஆட்சி இருக்கு பரமாச்சாரியாருள் கருணை இருக்கு வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்னையை தந்தோம் ஆமா வாங்க வாங்க ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர அரே வா பலே பலே தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தந்தனத்துவம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலை மகனே தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு சந்தங்களும் தாளத்தோடு ஆனபொம்பை ஊருமி தட்டை தொந்துமியோடு ஆமா தொந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடே அத்தனையும் மேளத்தோடு நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவராம் நிரந்தரமான வரம் கொஞ்சமும் அவரை மரமோம் பரமாச்சாரியா ஆமா பரமாச்சாரியா குருவெனவே வணங்குகின்றோம் குருவெனவே வணங்குகின்றோம் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்புவாரு முகம் தலைமுறையே ஆமா தலைமுறையே நந்தனத்தோம் ஆமா நந்தனத்தோம் ஆமா நந்தனத்தோம் பாட வந்தோம் தந்தனத்துவம் பாட வந்தோம் ராமருகை பட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை ராமருகை பட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை ஆச்சாரியாள் பரமாச்சாரியாள் பரமாச்சாரியாள் தொட்டவில்லை அவரிநாசி அவரிநாசி ஆனந்த பரந்தருது ஆனந்த வரம் தருது ஆமா அனுபவமே ஆண்டவனம் ஆண்டவர் ஆச்சாரியாளாம் ஆண்டவர் ஆச்சாரியாளாம் தரிசன அனுபவங்களை வில்லிசை மணி வில்லிசை மணி தமிழ் மாலை ஆக்கி சூடுவோம் தமிழ் மாலையாக்கி சூடுவோம் நாம் இருந்து அவதென்ன நம்மால் முடிவதென்ன நம்மால் முடிவதென்ன நாம் இருந்து அவதென்ன நம்மால் முடிவதென்ன நம்மால் முடிவதென்ன நான் இருக்கேன் என்னும் வாசகம் அதுவேதான் அதுவேதான் ஆச்சாரியாள் தெய்வீகம் ஆச்சாரிய தெய்வீகம் வந்திருப்போர் எல்லோருக்கும் வந்து கொண்டிருப்போருக்கும் வந்து கொண்டு இருப்போருக்கும் வந்திருப்போர் எல்லோருக்கும் வந்து கொண்டு இருப்போருக்கும் வந்து கொண்டு இருப்போருக்கும் வந்தனமே சொல்கின்றோம் அன்பு தந்தையா ஆமா அன்பு தந்தையா பாரதியும் குழுவினரும் பாரதியும் குழுவினரும் ஜெய ஜெயசங்கர் ஹர ஹரே சங்கர். ரொம்ப சந்தோஷம். அன்பான மக்கள் கூடியிருக்கீங்க. ஆஹா எல்லாம் வல்ல கற்பக நாயகி காமாட்சி விசாலாட்சி மீனாட்சி அருளினாலும் ஆமாங்க உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கும் ஜெகதாரணி காளியினுடைய ஆசையினாலும் ஆஹா எத்திசையும் புகழ்மணக்க இருந்தவரும் தமிழங்கே அவைக்கும் மூத்தவளே ஆனாலும் அன்பான இறையவளே தமிழ்த்தாயே உன்னுடைய ஆசையினாலும் ஆஹா நடமாடும் தெய்வமாக நம்மிடையே வீற்றிருந்து இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாபெரியவருடைய அனுகிரகத்தினாலும் பலே இதுகாரும் போன அக்டோபர் வரைக்கு எங்களோடு இருந்து இந்த வில்லை ஒரு எவரெஸ்ட் நிலைக்கு கொண்டு சென்று இன்றைக்கு அதற்கும் மேலே உயரத்திலே இருந்து விண்ணிலிருந்து நம்மையெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கும் என் தந்தையார் பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கும் ஆஹா இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நாங்கள் நினச்சின்னு இருக்கோம். ம் இந்த பிஞ்சு குழந்தை தாங்குமா என்று நினைக்கவில்லை. அவர் நெஞ்சுக்குள் அடித்து கொண்டிருந்த நாடி லயம்தான் இது. பலே அந்த நாடி லயத்தை ம் மகளிடமும் ஆஹா மருமகனிடமும் ம் தலைமுறை பேரனிடமும் விட்டு சென்ற உள்ளம் எப்பேற்பட்ட அனுக்கிரகம். இதுதான் எங்கள் முதல் அனுபவம். ஆஹா ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து பெருமைப்படுவது எதுவென்றால், எது ரொம்ப ஒரு கிளாமரான கலைனா அதற்கு வாரிசுகள் தேடி வருவாங்க, மக்களும் வந்து டிஆர்பி ரேட்டும் அதிகமாகும்.
ஆனால் நம்ம எல்லாரும் எந்த ஒரு ரேட்லேயும் எந்த ஒரு பாட்டிலையும் எந்த ஒரு எண்ணத்திலையும் இருக்கும் என்றால் பிரம்மாச்சாரிகளுடைய தரிசனத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அவருடைய ஆசையை விட விலை உயர்ந்தது எதுவுமே இல்லை. அது எங்களுக்கு கொட்டி கிடக்கிறது. அந்த ஆசைக்குத்தான் மகாபெரியவாளின் தரிசன அனுபவங்கள் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாங்கள் எல்லோரும் தொகுத்து உங்களுடைய ஆசையால், பெரியவருடைய அனுகிரகத்தினால், அப்பாவுடைய அன்பினால் நிறைய மக்கள் இதை அனுபவிக்கணும் என்ற ஒரு குழந்தை எண்ணத்தோடு, பிள்ளை எண்ணத்தோடு, இதை குடும்பத்தோடு, என் அன்பு கலைஞர்களோடு உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன். நாளைக்கு பாருங்க, இந்த நேரம் நாங்கள் மாயவரத்துக்கு கிளம்பிடுவோம். ஃபுல் டே முடிச்சுட்டு அடுத்த புதன்கிழமை தான் நாங்கள் வரோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஆசையோடு எந்த வெளியூர் சென்றாலும் வியாழக்கிழமை என்பது பகவானுக்குத்தான், பரமாச்சாரியாருக்கு தான் என்று நாங்கள் இருக்கும்போது, முரளி அண்ணா இருக்கும்போது, நீங்கள் எல்லோரும் அன்போடு வந்து குருவின் அருளை பெற வேண்டும் என்பதை தனிப்பட்ட முறையிலே தமிழாக சொல்லிக்கொண்டு அடிய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு தெய்வத்தின் குரலை அடியேன் சொல்லி ஆரம்பிக்கின்றேன். போன வாரம் நம்ம நினைச்சது கிராமிய கலைகளை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தெய்வத்தின் குரலாக பரமாச்சாரியால் அவருடைய திருக்குறளாலேயே நாங்கள் ஒரு 1970, 80களில் நிறைய கேட்டிருக்கிறோம். பரமாச்சாரியால் இருந்து வில்லிசையை அனுபவித்த காட்சியை இந்த ஒரு 50 வருஷத்துக்குள்ள நான் பல முறை அனுபவித்திருக்கிறேன், பல 100 முறை அனுபவித்திருக்கிறேன். அப்படி ஒரு பேர் அனுபவமும் பெரு அனுகிரகமும் பெற்றதனால்தான் இன்னைக்கு இந்த அனுபவங்களை நாம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள பக்தர்கள் எங்கெங்கிருந்துலாமோ, வட இந்தியா, தென்னிந்தியா, உலக நாடுகள் எல்லாவற்றையும் சொல்வது தான் எப்படியும் ஒரு 300 வாரங்கள் ஆகும் என்று 300 வாரங்களா அவை 300 வாரங்கள் நமக்கு அத்தனையும் பெரியவாளுடைய பெருமைகள் அல்லவா. அதனால் நாம சிந்திக்கிறதுக்கு முதல்ல தெய்வத்தின் குரலாக அடியேன் சொல்ல நினைப்பது ஒரு வார்த்தை சொல்றார் மகா சுவாமி அருள்வாக்கு. நம்ம டெய்லி பூஜை பண்றோம். அந்த பூஜை பண்ணும்போது நம்ம எல்லாரும் தீபாராதனை காமிப்போம், தூபம் காமிப்போம், சுவாமிக்கு பூ அர்ச்சனை பண்ணுவோம், அதே மாதிரி எல்லா விஷயங்களும் செய்வோம் இல்லையா. அதுல ஒன்னொன்னுலயும் அவர் சொன்ன வார்த்தை, அதுக்கு விளக்கத்தை நான் ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல சொல்றேன். பஞ்சபூதங்களும் பஞ்சோபசாரத்தில் அடக்கம்னு சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை நீங்கள் வாங்கி கொண்டு நம்ம பூஜை செய்யும் போது, நாம ஒரு பட்டியலாக போட்டுக்கொண்டு பெருமானிடம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இந்த ஒரு எண்ணத்தையும் நாம ஒரு பெரிய பஞ்சபூதங்களுடைய ஆட்சிக்குள் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு அறிவியலை ஒரு ஆன்மீகத்தோட சேர்த்து தெய்வத்தின் குரல் எப்படி சொல்லி இருக்கிறது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாம நம்ம வீட்டுக்கு மட்டும் பூஜை பண்றோம், நம்ம குடும்பத்துக்கு மட்டும் பூஜை பண்றோம். அது இல்லப்பா, உலக பஞ்சபூதங்களே உன் பூஜைக்குள்ள இருக்கு. அத்தனை சாட்சியா தான் நீ பண்ற. ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, இதுதான் சந்தனம், புஷ்ப அர்ச்சனை, நைவேத்தியம், தூபம், தீபம் என்று எல்லாம் சொல்லி பெருமான் நமக்கு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். ஆக நாம தினசரி பஞ்சபூத சாட்சியாக நம்ம வீட்டுல பஞ்சோபசாரம் பண்றோங்கிற நினைப்போட, சிறப்போட, பொறுப்போட செய்யணும். அப்படிங்கிறது தெய்வத்தின் குரல் என்ற ஒரு அருள் பிரசாதத்தை இந்த வில்லிசையின் வழியாக சொல்லிக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனுபவங்கள் நிறைய, ஒரு 7 ஒரு 8 பார்க்க போறோம். சௌந்தரியலகரி ஸ்லோகத்துல ஒரு அருமையான பாடல். அந்த பாடலுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன். ஏன்னா நம்ம பாடல் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம், ரெக்கார்ட்ல கூட கேட்கலாம், யூடியூப்ல கேட்கலாம். ஆனா அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? என்ன? ஒரு சாதாரண பக்தர் இந்தியாவின் ஒரு கோடி மூலையிலிருந்து ஒன்னும் தெரியாது, படிக்க தெரியாது, பண்பாடு தெரியாது, ஒன்னும் தெரியாது. என்ன தெரியும்? அதோ அங்க இருக்கிறது அம்மா காமாட்சி, அவ்வளவுதான் தெரியும். அது ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அவளுக்கு என்ன அழகு, என்ன அலங்காரம், என்ன சோஸ்திரம், என்ன துதி மாலை, என்ன பாமாலை, யார் யார் எழுதியிருக்கா, எப்படி விளக்க சொல்றா, ஒன்னும் தெரியாது. ஆனா அது தன்னம்மான்னு தெரியும். அது தெரியணுமே. அதை வச்சு ஒண்ணு வந்திருக்கு சௌந்தரியலகரியில. அதனுடைய விளக்கத்தை சொன்னா, தாயே எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒரு சாதாரண மனிதன், பாமரன், ஆனால் உன்னை நான் பூஜிக்க வேண்டுகிறேன். நான் செய்யும் தொழிலுக்கான கை முத்திரைகள் இருக்கிறது அல்லவா. இப்ப நான் இப்படி பண்றேன் இல்லையா, அம்பாளே அது உன்னை வணங்கும் சைகைகளாகட்டும். அந்த பக்தன் அந்த சொல்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. என்னோட வாய் டெய்லி காலையில இருந்து என்னென்னவோ பேசுறது, அத்தனையும் தாயே உனக்கு மந்திரமாகட்டும். நான் சாப்பிடும் உணவு இருக்கிறது இல்லையா, அம்மா உனக்கு அவிர்வாகமாகட்டும்.
அப்பா டெய்லி நடக்கிறோமே, சுற்றுறோமே, மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி நடக்கிறோமே, தாயே அது உன் கோவில் பிரகார வலமாகட்டும். பலே கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு அப்பாட அப்படின்னு நான் படுக்கிறேன் பாத்தியா, அம்மா அது உனக்கு நமஸ்காரமாகட்டும். பலே பலே என்ன அழகான வார்த்தை, உனக்கு நமஸ்காரமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. எனக்கு தெரியாமலே நான் செய்பவற்றை பூஜை சடங்குகளாக ஏற்றுக்கொள்ளும் கருணை உள்ளம் நீ ஒருத்தி தாயே. முறை தெரிந்து பண்ணுவது ஒரு நாட்டம், ஆமா, அது ஒரு கூட்டம். ஆமா, முறையே தெரியாமல் இருப்பது அது ஒரு கூட்டம். ஓஹோ, முறைன்னா வார்த்தையே தெரியாம இருக்கிறது. இதை போல பாமர பக்தர். இதை ஏன் சொல்றேன்னா, 1964 பெரியவா அப்பாவுக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தையும் அப்பாவுக்கு ஒரு பெரிய அனுபவத்தையும் வில்லுப்பாட்டை பாடு, திருநாவுக்கரசர் வரலாறை நடத்துற என்று சொன்ன போது நாங்க நினைச்சது என்னன்னா, அப்ப நான் இல்லை, ஆனா நாங்க பின்னால நினைச்சது வில்லிசை முதலில் அம்பாளை பாடியது, பிறகு அன்னை நாட்டை பாடியது, பிறகு ஆதி சங்கரரை பாடியது, இன்றைக்கு ஆச்சாரியாலை பாடுகிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இது. அவரோட கண்ணுடைய என்ன சொல்ல, கண் கொடுத்த அனுக்கிரகம், கர கொடுத்த தீட்சை, இதெல்லாம் சேர்ந்துதான் அனுபவங்களா பார்க்க போறாங்க. முதல் அனுபவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு வேண்டுகோள் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு அனுபவமும் ஜெய ஜெய சங்கர கோஷத்தோடு தான் ஆரம்பிக்கும்.